மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெல்லம் சேர்த்து பண்ணுறது. ப்ராப்பரான மெஷர்மெண்ட், நான் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பேன் இதில். ஸோ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்தது. ஸோ ஒரே ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம ஒன்று திருவி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக இது வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சுன்னா 317 கிராம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வெல்லம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். அது எவ்வளோன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போது மாங்காய் கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கடாயில் வந்து இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, வெந்தயமும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்ப்பேன், சில்லி தூளும் சேர்ப்பேன். ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டு மாங்காய் சேர்த்துட்டேன். ஸோ இப்போது வந்து இது ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான நம்ம வந்து காரத்தை மறுபடியும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இதை வந்து லைட்டாக இப்போ வதக்கிட்டு இதில் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி, வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி போகிறேன். ஸோ அது வந்து வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 61 ml தண்ணி எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணணும். ஸோ மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ மாங்காவை பொறுத்து சீக்கிரமாக குக் ஆகிடும் இது. ஸோ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வெல்லம் வந்து நான் கரெக்டாக எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கரெக்டாக 285 கிராம்ஸ் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெல்லத்தில் வந்து எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறோன்னா 66 ml தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெல்லத்தை அப்படியே விட்டோன்னா அடி பிடிச்சி திரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிறது கொஞ்சம் வெல்லம் தான், கொஞ்சம் தண்ணி தான். ஸோ தண்ணி இன்னும் கூட கம்மியாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் வந்து கரெக்டாக 66 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இப்போது வெல்லம் கரைஞ்சாச்சு. மாங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 2 to 3 minutes, மேக்ஸிமம் 3 minutesல இது குக் ஆகிடும். இப்போது இதை எடுத்துகிட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா எல்லா மாங்காவும் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ மேஷ் ஆகிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்க்குறேன். வெல்லத்தில் வந்து நிறைய வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வடிகட்டி வச்சு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லா வெல்லத்தையும் சேர்த்துட்டேன். அதே மாதிரி இதில் நிறைய டஸ்ட்டும் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாங்காவும் இந்த வெல்லமும் வந்து இப்போ கம்பைன் ஆகணும். ஸோ ஒரு மாங்காவை நம்ம சாப்பிட போது அந்த வெல்லம் டேஸ்ட் இருக்கணும். ஸோ மாங்காவும் வெல்லமும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக எவ்வளோ நிமிஷம் கொதிக்க வச்சேன்னா கரெக்டாக 5 minutes இதை வந்து நல்லா கொதிக்க வச்சேன். ஸோ கொதிக்க போது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமும் திக்காகும். ஸோ இப்போ இதில் கொஞ்சோண்டு இந்த வேப்பிலை பூன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். ஸோ இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாத்திரம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஜாம் திக்னஸ் இது இருக்கும். நம்ம இது அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கூட திக்காகும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ திக்காக ஆக வேண்டாம்னா நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த திக்னஸ் இருந்துச்சு, இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி. இது வந்து நான் தமிழ் நியூ இயருக்கு பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.